நிலபுலம் சேர்க்கைக்காக நாம் பார்த்துருந்தா இந்த மாதம் அந்த நிலபுலம் சார்ந்த விஷயங்கள், இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கும் போது அந்த வில்லங்கம் என்று சொல்கிறோம் இல்லை, ஐயா நான் அட்வான்ஸ்லாம் கட்டிட்டேன், இன்னும் பத்திரப்பதிவே ஏற்படலை சுவாமி, பங்குனி 27 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை எடுத்துங்க. ஏன்னா புதன் பகவான் தான் அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள், சொத்து ஆவணங்கள் எல்லாமே புதனே. நம்மளுக்கு என்னென்ன கணக்கு வழக்குகள் சரியில்லாமல் போனதுக்கு எல்லாமே கணக்கு புதன் பகவான் சனியோட தொடர்பு கொள்வதும் நம்ம ராசியில் வரும்பொழுது தான் அதை பற்றிலாம் ரீச் பண்ணிட்டுப்போம். 12ஆம் இடத்துல நம்மளை தொடும்பொழுதெல்லாம் ஒரு எப்படி சொன்னால் டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு இடம் சார்ந்த விஷயங்கள், மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஓடிட்டுருக்கு. என்னென்ன தடையாக இருந்தது அனைத்தும் தடைகள் அனைத்தும் உடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குது சாமி. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சுவாமி. சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கிறதுக்கோ இல்லை வெளியூர் பயணங்களை செய்கிறதுக்கோ இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் நிறைய உருவாக்கும். இந்த மாதத்தில் நிறைய இடமாற்றம் உண்டு. வெளியூர் பயணங்கள், இடமாற்றம், சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லத்தில் நடக்கிறதுக்கான பாக்கியம், இதெல்லாம் மகர ராசிக்கு ஏற்புடைய மாதமாக அமைப்பு. நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களாம் திருமணம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. பங்குனி முடிஞ்சு சித்திரைக்கு அப்புறம் எல்லா விதமான ஏற்பாடுகள் டக்குன்னு முடிஞ்சிடும். தாயாரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் விலகும். தாயாருக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தாயாரால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம், அவங்க உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விலக போகுது. ஏன்னா செவ்வாயும் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களால சின்ன சலசலப்பு இருந்தால் கூட அதுவும் விலகக்கூடிய மாதமாகும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், பிள்ளைகள் தான் நம்மளுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சோன்னா அது இந்த பங்குனி மாதம் இவையெல்லாம் மாற்றி அமைச்சிருப்போம். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு இந்த பங்குனி தமிழ் மாதம் எவ்வாறு இருக்குது? பங்குனி மாதம் நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும் சாமி? பங்குனி மாதம் என்றாலே சூரியனுடைய நிலைப்பாடு வைத்து தான் பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடிய, இது வரைக்கும் கும்பத்தில் 2ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்துக்கு இடம்பெயர்கிறார். நம்ம ராசிநாதன் 2ல் தான் இருக்கார். அவரோடு தொடர்பு கொண்டு இருந்தால் சஞ்சலமாக இருந்திருக்கும். சில விஷயங்களில் வீட்டில் குடும்பத்தில் சின்ன போராட்டங்கள் 3 மாதம் சந்தித்திருப்போம். இப்பொழுது அந்த சஞ்சலம் எல்லாம் மாறிடும் சுவாமி, பயப்படவே தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுது? மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் பிறக்குதுன்னா இந்த பங்குனி மாதம் நல்ல காலம் பிறக்குது ஐயா. நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே செயல் திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய மாற்றங்கள் கிடைக்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். இந்த குரோதி ஆண்டு முடியும் மாதமாக, இந்த மங்களமரமான குரோதி வருடம் முடியும் தருவாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அடுத்து வரக்கூடிய விசுவாவசு ஆண்டு, நம்மளுக்கு சித்திரை பிறந்தவொடனே விசுவாவசு ஆண்டு பிறக்கின்ற ஆண்டு இனிமையான ஆண்டாக மகரத்துக்கு வரப்போகுது. இந்த நாட்கள் நம்மளுக்கு இந்த 30 நாட்கள் என்னென்ன கொடுக்க போகுது? இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடைவதும், 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு ரிஷபத்தில், அவர் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான், இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார். நிலபுலம் சேர்க்கைக்காக நாம் பார்த்துருந்தால் இந்த மாதம் அந்த நிலபுலம் சார்ந்த விஷயங்கள், இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கும் போது அந்த வில்லங்கம் என்று சொல்கிறோம் இல்லை, ஐயா நான் அட்வான்ஸ்லாம் கட்டிட்டேன், இன்னும் பத்திரப்பதிவே ஏற்படலை சுவாமி, பங்குனி 27 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை எடுத்துங்க. ஏன்னா புதன் பகவான் தான் அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள், சொத்து ஆவணங்கள் எல்லாமே புதனே. நம்மளுக்கு என்னென்ன கணக்கு வழக்குகள் சரியில்லாமல் போனதுக்கு எல்லாமே கணக்கு புதன் பகவான் சனியோட தொடர்பு கொள்வதும் நம்ம ராசியில் வரும்பொழுது தான் அதை பற்றிலாம் ரீச் பண்ணிட்டுப்போம். 12ஆம் இடத்துல நம்மளை தொடும்பொழுதெல்லாம் ஒரு எப்படி சொன்னால் டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு இடம் சார்ந்த விஷயங்கள், மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஓடிட்டுருக்கு. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் கூட இருக்குது சுவாமி. நிலைப்பாடு அது மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நேரத்தில் பங்குனியாக இருந்தால் கூட காதல் திருமணங்கள் கைகூடும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஒரு மாதம் தள்ளி பண்ணுங்கள். இந்த மாதம் இறைவன் திருக்கல்யாணம் நடத்தக்கூடிய மாதம்.
பங்குனி உத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் பங்குனி உத்திரம் வருது. உங்கள் தேவைகள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படும், இந்த தேவையெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ இறைவனிடத்தில் மன்றாடுங்க. அவர் திருக்கல்யாணத்துக்கு சென்று கலந்து கொண்டு இந்த சேவைகளை செய்து இறை வழிபாடு, உழவாரப்பணி இதெல்லாம் செய்து வந்தாலே போதுமானது. நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைச்சிருவார் இறைவன் முருகப்பெருமான். எல்லாத்தையும் நம்மளுக்கு மாற்றி தருவார். வள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணியை சென்று வாருங்கள். எங்கெங்கே அருகாமையில் முருகர் ஆலயம் இருக்குது அங்கே சென்று வந்தாலே போதுமானது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த முருகனே ஒரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுது தான் என்னுடைய கருத்து. இந்த மாதம் என்னென்ன தடையாக இருந்தது அனைத்தும் தடைகள் அனைத்தும் உடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குது சாமி. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சுவாமி. சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கிறதுக்கோ இல்லை வெளியூர் பயணங்களை செய்கிறதுக்கோ இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் நிறைய உருவாக்கும். இந்த மாதத்தில் நிறைய இடமாற்றம் உண்டு. வெளியூர் பயணங்கள், இடமாற்றம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லத்தில் நடக்கிறதுக்கான பாக்கியம், இதெல்லாம் மகர ராசிக்கு ஏற்புடைய மாதமாக அமைப்பு. நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களாம் திருமணம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. பங்குனி முடிஞ்சு சித்திரைக்கு அப்புறம் எல்லா விதமான ஏற்பாடுகள் டக்குன்னு முடிஞ்சிடும். மகர ராசிக்காரங்க தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும், திருமண பாக்கியம், குழந்தை பேர் என்னென்ன இருக்குதோ அவையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போதையா. எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சு ஓரளவுக்கு நல்லது, பரவாயில்ல நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, நம்ம மேலதிகாரிகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விலகி நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் இந்த ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். தந்தையார் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. தந்தையார் என்று சொன்னாலும் மாமனார் என்று சொன்னாலும் ஒன்று தான். உயர்வினை தரக்கூடியவங்க யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு நிலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா. தாயாரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் விலகும். தாயாருக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தாயாரால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம், அவங்க உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விலக போகுது. ஏன்னா செவ்வாயும் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களால சின்ன சின்ன சலசலப்பு இருந்தால் கூட அதுவும் விலகக்கூடிய மாதமாகும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், பிள்ளைகள் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சோன்னா அது இந்த பங்குனி மாதம் இவையெல்லாம் மாற்றி அமைச்சிருப்போம். ஓரளவுக்கு நல்ல மாதமாக மகர ராசிக்கு முன்ன இருந்த வருவாயை விட இந்த மாதம் அதிகப்படியான வருமானத்தை தரும். போன மாதம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதம் அதிகப்படியான வருமானம் வரும் ஐயா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு திடமாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. என்னென்னா கொஞ்சம் அலைச்சலும் சேர்ந்து இருக்கும் சுவாமி. வீண் விரயம் என்று சொன்னாலும் அது நன்மைக்கான விரயமாக தான் இருக்கும் சாமி. ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அந்த வேலையில் விரயம் ஏற்படுத்துனா அது நன்மைக்காக, ஃப்யூச்சருக்காக தான் நம்மளுக்கு செய்கிறோம். புதிய முயற்சிகள் ஈடுபடுறதுக்கான அமைப்பு, புதிய முயற்சி, புதிய ஈடுபாடு, ஆலயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் மகர ராசிக்காரங்க முன்னேற்ற பாதை எடுத்து செல்லும். நல்லா இருக்குது ஐயா. இந்த மாதம் முழுவதும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். எதுவும் தடையாக இருந்ததையெல்லாம் தடையெல்லாம் பொடிப்படியாக உடைய போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வந்த பிரச்சனை, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஐயா. ரொம்ப நாளாக அந்த வேலை நடக்காமே நின்று போயிட்டுருக்கு. வீடு கட்ட ஆரம்பித்து நின்றுட்டேன். இந்த வீடு கட்டுறது எப்படி தான் முடியும் தெரியல, ஏன் தெரியல. ஒன்றுமே தடையாக இருக்குதுன்னா இந்த மாதம் அதுக்கான நிவர்த்தி செய்து அதை க்ளீன் பண்ணி முடிச்சுடுங்க. இதிலே எல்லாமே அதில் சூட்டபிளாக என்னென்ன தடை இருந்ததோ அவையெல்லாம் இந்த குரோதி வருடம், மங்களமான குரோதி வருடத்திலே முடிஞ்சிருப்போது. பங்குனி மாதம் முடியும் தருவாயில் எல்லா விதமான பிரச்சனையும், ஏன்னா சனி பகவானுடைய நிலைப்பாடும் மாறிட்டு வரத்தால் உங்களுக்கு ஏற்புடைய காலம் என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலம். ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க சுவாமி. பங்குனி 5 பிறக்கட்டும். பங்குனி 5 ஆன பிறகு இந்த பிரச்சனையான, அதாவது இடம் சார்ந்த விஷயமோ வேலை சார்ந்த விஷயங்களோ எல்லாமே அரசாங்க தரப்பில் அரசாங்க வேலைக்காக நான் காத்துட்ருக்கேன்னா அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாமி. இந்த நேரத்தில் பெனிஃபிட்டான எதனா ஒன்று பட்டாவோ, அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களோ, இல்லை அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸாக கூட இருக்கும். நான் வேலை எடுத்து செஞ்சால் அதில் ஒரு பெரிய லெவலில் வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பங்குனி மாதம் உயர்வினை தரும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள்லாம் விலகும் சுவாமி. ஐயா, புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகிறது. புதிய நட்பு வட்டாரங்கள் வெளியாட்கள் மூலியமாக இப்போ அதிகரிக்கக்கூடிய தன்மை, அவங்க மூலயமா நம்மளுக்கு ஆதாயம் தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். புதிய நண்பு வட்டாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு 1 by 1 சேர்க்க போகுது. மாற்றம், முன்னேற்றம் என்று சொல்கிறோமில்ல, நம்மளுக்கு எதனா மாற்றம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். உயர்வினை தரும். இழந்திருந்த செல்வங்கள் அனைத்தும் இந்த பங்குனி மாதம் ஓரளவுக்கு சேவிங்ஸ் கொடுக்குற மாதிரி அமைப்புகளை கொடுக்கும்.
நிறைய அது விரயம் தான் ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கும். பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு வெளியே வருவீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் மகர ராசிக்கு ஏற்பட போகுது. காரு, லக்ஸரியான வாழ்க்கை, டூ வீலர்ஸ் எதனா வாங்குறதுக்கு இந்த நேரத்தில் வண்டி வாகனம் மட்டும் இல்லை, பசுக்கள் என்று சொன்னாலும் கால்நடை வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும் சாமி. உரிமை, அந்த உரிமை கொண்டாடுறோன்னு சொல்கிறோமில்ல, சொத்துக்கள் மீது உரிமை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் எடுத்துங்க. இந்த நேரத்தில் சொத்து பிரச்சனையோ இடம்பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் இதை எடுத்து செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையோடு கல்படுங்க. இந்த இடைவெளி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கொஞ்சம், அதாவது வெளியூர் பயணம் இந்த மாதிரி விஷயங்களும், இந்த அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்காமல் இருந்தால் இந்த மாதம் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஆலயம் செல்வது, வெளியூர் பயணங்கள், சுற்றுலா ஸ்தலங்கள் செல்கிறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய குழந்தைகளால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். கல்வியில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகிறதுக்கான மாதமாகும். ஐயா கான்சன்ட்ரேஷன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பங்குனி மாதம் திருப்பி அந்த படித்து பெரிய லெவலில் வர்றதுக்கு எக்ஸாம்லாம் இருக்குது. 12th எக்ஸாம் 10th எக்ஸாம்லாம் இருக்குதுன்னா இந்த காமம் கொஞ்சம் கட்டுப்பட்டுக்குள்ளே வராது சுவாமி. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொன்னால் அது காமம், இதெல்லாம் சுக்கிரன் அங்கே தொடர்பு கொண்டு ராகுவோட சம்மந்தப்படுவது, இதெல்லாம் புதன் பகவானும் நீச்சகதி பெறுவதும் இந்த நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க. இறை நாட்டத்தை செழிக்க வச்சுங்க இந்த நேரத்தில். ஏன்னா இந்த நேரத்தில் அதை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இயற்கையை மாற்றுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். பருவ வயது எல்லாருக்கும் வரக்கூடிய ஆசைகள் தான் எல்லாருக்கும். இந்த நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாக மாறிவிடும். நம்மளுக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம். இந்த நேரத்தில் கொஞ்சம் சரிக்கிட்டால் பெரிய பிரச்சனை ஏற்படும். 3 என்று சொல்லக்கூடிய இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு இருப்பதால் கொஞ்சம் பொறுமை, நிதானம், இந்த பதட்டம்லாம் இருக்கும். மனசில் ஆசைகள் இருக்கும். வெளியூர் போயிடலாம், எங்கன்னா போய் வெளியூர் சுற்றுலாவுக்கு போகலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.